வாழ்க வளமுடன். நமது வேதக்கனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தினம் ஒரு ஞான களஞ்சிய பாடல் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று பாடல் எண் 439. பாடு பாப்பா. சின்ன வயது குழந்தைகளே, சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள். அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள். பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினையுங்கள். எல்லையில்லா ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளம் நெஞ்சில். உள்ளதன்பால் உருக்கமுடன் உங்கள் ஆசான் போதித்தார். பள்ளிக்கூட பாடத்தை படிக்க வேண்டும் 2 தடவை. வீட்டு கணக்கை போட்டு பின் விடைகள் சரியா என் பாரீர். நாட்டு குலைத்த நல்லோரின் நினைவை என்றும் மறவோமே. அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் உண்ண வேண்டும். அதை சும்மா சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும், அறிந்திடுவோம். நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளிக்கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னாலே அமர்ந்திட வேண்டும் இடத்தினிலே. ஊக்கத்தோடு படித்தோர்கள் உயர்ந்தோரானார் பலர். அந்த நோக்கத்தோடு கல்விதனை நன்றாய் கற்று தேர்ந்திடுவோம். தினமும் மாலை வேளையிலே திறமையாக பலர் கூடி மனமும் உடலும் நலமடைய மகிழ்ச்சியோடு ஆடிடுவோம். அந்தி வேலை மேற்குபுறம் ஆகாயத்தை பார்த்திடுவோம். விந்தையாக மேகங்கள் விதவிதமாக தோன்றிடுமே. இரவு வேலை வானத்திலே எங்கும் நட்சத்திரமயமே. பறவைகளுக்கென்று பார்க்க அழகாய் ஆட்சி தரும். நிலவு இருக்கும் இரவுகளை நினைக்க நினைக்க ஆனந்தம். உளவி மேகம் சில நாளில் உள்ள களிப்பை விளைவிக்கும். அம்மா அப்பா வளர்க்கின்றார், ஆசான் படிப்பை தருகின்றார். சும்மாவா இவை சுகத்தை தருகின்றது எல்லோர்க்கும். இறைநிலை என்பது பேராற்றல் எங்கும் உள்ளது நீக்கமர. மறவாயிருந்து அது ஆற்றும் மாபெரும் செயலை நினைந்திடுவோம். உணவை உண்போம் நாள்தோறும், உடலாய் அது மாற்றுவதார். கணமும் நம்மை பிரியாமல் கருத்தாயிருந்து ஊக்குவதார். அவரே தெய்வம், அவரை பேராற்றல், அறிவை கொண்டே வணங்கிடுவோம். எவரும் அவரின் அருளாலே இன்பம் பெற்று வாழ்கின்றார். நன்றி. வாழ்க வளமுடன்.